பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மும்பைக்கு வந்தார்னா அவரோட காலை வெட்டுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் விடும் துணையில ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கு சிவசேனாவோட அதிகாரப்பூர்வமான பத்திரிகையான சாம்னா பத்திரிகை. மும்பையில வர 15ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தல் நடைபெற போது இதுக்காக பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்யறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஒரு நட்சத்திர பேச்சாளர்கள் குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த குழுல தான் அண்ணாமலை இடம்பெற்றிருக்காரு. சமீபத்துல தமிழர்கள் அதிகமா வசிக்கிற பகுதியில அண்ணாமலை பேசும்போது மும்பை என்பது மகாராஷ்டிராவுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, அது ஒரு சர்வதேச நகரம், அங்க சர்வதேச நகரத்திலிருந்து உலகத்தின் தலைநகரம் அப்படின்ற மாதிரியான தோணியில மும்பை அந்த மக்கள் கிட்ட பேசியிருக்காரு. இந்த பேச்சு மும்பை எப்படி நீங்க ஒரு சர்வதேச நகரத்தோட தலைநகரம் ஒப்பிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியான பேச்சா மாத்தி இதை ஒரு விஷயமா கையில் எடுத்து இதை ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி காமிச்சு மும்பையை நீங்க எப்படி ஒரு சர்வதேச நகரம் சொல்லலாம், அது மகாராஷ்டிராவுக்கு தான் சொந்தமானது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதன் மூலயமா அண்ணாமலைக்கு ஒரு மிரட்டல் விடும் தோணியில ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க சாம்னா பத்திரிகையில. அந்த கட்டுரை என்ன சொல்லிருக்காங்கன்னா, அண்ணாமலை மும்பைக்கு வந்தா அவரோட காலை வெட்டுவோம், அவர் மீது இங்க் அடிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவுலாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நவநிர்மாண் சேனாவோட தலைவர் ராஜ் தாக்கரே பேசும்போது அண்ணாமலைக்கும் இந்த நிலத்துக்கு என்ன சம்பந்தம், இதனால தானே உங்களை விரட்டி அடிச்சார் பால் தாக்கரே அப்படின்ற மாதிரி தமிழர்களை இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காரு உத்தவ் தாக்கரே. இதுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க கண்டனங்கள் குவிந்து இருக்கு. ஏன்னா அங்க பாரதிய ஜனதா கூட்டணி தான் ஆட்சியில் இருக்கு மகாராஷ்டிரால. அந்த சமயத்துல பாஜகவை சேர்ந்த ஒருவரை மிரட்டும் தோணியில ராஜ் தாக்கரே பேசியதுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கு. திமுகவும் ராஜ் தாக்கரேக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது குறித்து அண்ணாமலை கிட்ட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கேட்கும்போது, நான் மும்பைக்கு வருவேன், முடிஞ்சா என் காலை வெட்டி பாருங்க, என் மீது இங்க் அடிச்சு பாருங்க, மும்பை உலகத்தின் தலைநகரம் சொன்னா அது உங்களால, அதாவது மராட்டியர்களால கட்டியமைக்கப்பட்டது தானே இந்த பெருமை, அது உங்களுக்கு பெருமை தானே, அது எப்படி உங்களை தலைவுபடுத்துற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்கேள்வியும் கேட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள். ஒரு தேர்தல் வரும்போது இந்த மாதிரி மாநில பிரச்சனைகளையும் மொழி பிரச்சனைகளையும் வச்சு அரசு செய்யறது வழக்கமாக நடந்துட்டு தான் அது இப்போ மும்பையில அரங்கேறுது.